friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டைப் பரோட்டா பார்க்க போகிறோம் அப்படின்னா வீச் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீச் பரோட்டாவுக்கு இன்னொரு நேம் ceylon பரோட்டா அப்படின்னு இருக்குது. வீச் பரோட்டாவே ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து பிளைன் வீச் பரோட்டா, இன்னொன்று வந்து எக் வீச் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பண்ணலாம். ரெண்டு விதமான பரோட்டாவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சேனலில் வீச் பரோட்டா தவிர்த்து நிறைய பரோட்டா வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போ இந்த வீச் பரோட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சுகர், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ப்ளைனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி எக்கு சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு எக் எடுத்துக்கோங்க, அதை உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். எக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ முட்டை சேர்த்த பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ளைனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணி பிசையணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி பிசைகிறனால அந்த மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா சைடும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. மேக்ஸிமம் 1 மணி நேரம் இந்த மாவு ஊறினா நல்லாயிருக்கும். இல்லாட்டி அரை மணி நேரம் ஊறினாலே போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி அரை மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் கழித்து நம்மளோட மாவு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை மறுபடியும் 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து எடுக்கணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் அந்த பால்ஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. மொத்தம் 7 பரோட்டா மாவு அந்த பால்ஸ் கிடச்சிருக்கு. இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் இதை ஒரு அரை மணி நேரம் க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுறணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எண்ணெயில் ப்ளஸ் நமக்கு அந்த மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், மாவு கொஞ்சம் விரிசலாகிருக்கு. இப்போ இதை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டை அல்லது இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கும் கிச்சனில், அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மாவை மேலே வச்சு கையிலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கொஞ்சம் அளவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம கடைகளில் பரோட்டா மாஸ்டர் போடுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கையும், ஒரு கை வந்து மேலே ஒரு கை வந்து கீழே, அந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து விசிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் நல்லா வந்தது. இப்போது அந்த வீசின பின்னாடி மறுபடியும் அந்த மாவை நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கீழே கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கையிலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்படி இல்லாட்டி சப்பாத்தி கட்டை உருட்டுற ரோல் கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை அடித்து அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது அந்த பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த மாதிரி அடித்து அந்த மாதிரி இது பண்ணுறது தவிர்த்து டைரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கையால் ஸ்ப்ரெட் பண்ணியோ அல்லது அந்த ரோல் பண்ணுற கட்டையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியோ நம்ம டைரெக்டாக அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீச் பரோட்டாவை இந்த மாதிரி 4 சைடும் மடித்து வேக வைப்பாங்க. ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி மடித்து வேக வைக்க மாட்டாங்க. ஏன்னா கடைகள் எல்லாம் பெரிய கல் இருக்கும், அதனால் டைரெக்டாக அந்த மாதிரி விசிறின பின்னாடி அதை அப்படியே அந்த ஹீட்டில் போட்டு எடுத்துருவாங்க. நம்ம வீடுகளில் அந்த அளவுக்கு பெரிய கல் இருக்காது, அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து கூட செய்யலாம். இப்போ ப்ளைன் வீச் பரோட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை தோசை தவாவில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது எக் வீச் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம்.
அடுத்து இந்த முட்டையில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம அந்த கல்லில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். மேக்ஸிமம் கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்படி உங்களுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தின்னாக தேய்ச்சி 4 பக்கமும் நல்லா மடிக்கணும். ஆனால் எக் வீச் பரோட்டாக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தின்னாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது இதை டைரெக்டாக அப்படியே எடுத்து கல்லில் போடணும். தோசை கல்லில் போட்டுட்டு இப்போது இதுக்கு மேலே நம்ம எக்கை பீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக ஈவனாக வர மாதிரி அந்த ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா வேகிறதுக்குள்ளேயே அதை நீங்கள் மடிச்சிடணும், அப்படி இல்லாட்டி அதை ஒட்டாது. இப்போது அந்த எக்கை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஸ்லோவாக நம்ம 4 சைடும் மடிச்சுக்கலாம். நாலு சைடும் மடிச்சுட்டு 2 சைடும் மறுபடியும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் எக் வீச் பரோட்டா. ஒரு சில ஏரியாவில் இந்த மாதிரி ப்ளைன் அப்படியே விரிச்சிடுவாங்க மடிக்காமல். ஒரு சில ஏரியாவில் இந்த மாதிரி 4 சைடும் மடித்து பண்ணுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே இதே மாதிரி தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ். ப்ளஸ் இந்த பரோட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரோட்டா கூட நான்வெஜ் கிரேவி அல்லது வெஜ் கிரேவி எதை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோஸில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much for watching.